ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசின் வீடியோ பார்க்கலாம். மோல்டே இல்லாமல் கூட நம்ம ரெசின் ஃப்ரேம் பண்ணலாம். அது எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் நான் இது ஒரு மோல்டே இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். அதோட அவுட்லுக் ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுனால இதையே நம்ம கிஃப்ட்டும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மோல்டு இல்லாமல் நிறைய டைப்பில் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இந்த வீடியோட எண்ணில் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதுக்கு நம்ம எடுக்க போகிற மெட்டீரியல் என்னன்னா இந்த பாலிமர் கிளே தான். ஏர் ட்ரை கிளே இருந்துச்சுன்னா அது இன்னமும் பெஸ்ட்டு. இந்த கிளேயை எடுத்துட்டு இந்த கிளேயில் நம்ம என்ன சைஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோமோ அந்த சைஸில் அந்த டிசைனில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் கீழே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று போட்டிருக்கேன். இதை நம்ம எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த கிளேயை நம்ம தேவையான டிசைன்ல எவ்வளோ சைஸ் வேணுமோ 5 இன்ச்சா இல்லை 6 இன்ச்சான்னு பார்த்து அதோட அளவு எடுத்துட்டு நம்ம ரெசின்ல லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேட்டெக்ஸை நம்ம இந்த கிளேயை ஸ்டிக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ற மாதிரி வைக்கும்போது உள்ள ரெசின் ஊற்றும் போது வெளியே ஃப்ளோ ஆகாது. கம் அப்ளை பண்ற மாதிரி லைட்டா ஸ்டிக் பண்ணி அது மேல இந்த கிளேயை வச்சீங்கன்னா அது ஸ்டிக் ஆகாது. உங்களுக்கு ஓரத்துல பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு உள்ள நம்ம ரெசின் ஊற்றினோம்னா அது வெளியே ஃப்ளோ ஆகும். அதனால நான் இங்க கொடுத்துருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாவே லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இந்த பாலிமர் கிளேயை நீங்க வச்சு கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பரோட இந்த பாலிமர் கிளே ஸ்டிக் ஆயிக்கும். முக்கியமாக அதில் என்ன கவனிக்கணும்னா லேட்டெக்ஸ் போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அந்த லேட்டெக்ஸ் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ள ரெசின் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ரெசின் எடுத்துட்டு அதில் நான் கிளிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இந்த நம்ம ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நான் போட் பண்ணுறேன். இது 3 கலர்ஸில் பண்ணலான்னு இருக்கேன். அவுட்லைனை கவர் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல மட்டும் நான் பர்பிள் கலர் மிக்ஸ் பண்ண ரெசின் ஊற்றிக்கிறேன். அண்டு சென்டராக ஒயிட் கலர் எடுத்து ரெசின்ல மிக்ஸ் பண்ணி போட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நம்ம மர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். இது ட்ரை ஆகுறதுக்கு ஒரு ஹாஃப் டே நான் டைம் கொடுத்தேன். பேஸ் லேயர் தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பேஸ் லேயர் நான் கொஞ்சம் தின்னாக கொடுத்துட்டதுனால இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று கொடுக்குறோம். இந்த லேயர்லேயே நம்ம டிசைன்ஸ் கூட வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன டெக்கரேஷன்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ட்ரை ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு இந்த ரோஸ் அண்ட் டெய்ஸி ஃப்ளவர்ஸை நான் ஓரம் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ரேம் கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்னு டவுட்லேயே பண்ணதுனால ஃபுல் வீடியோஸ் இந்த டெக்கரேஷன் வீடியோ இதெல்லாம் நான் கவர் பண்ணலை. ஒரு சைடில் ஃபோட்டோஸ், இன்னொரு சைடில் வேர்டிங்ஸ் பிரிண்ட் எடுத்து அதை ஸ்டிக் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பார்த்து பண்ணாலும் இந்த மாதிரி ரெசின் பண்ணும்போது தான் ஏதாவது பூச்சி ஏதாவது விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கையில் நம்ம செமி ட்ரையாக இருக்கையில் எடுத்துட்டோன்னா அது கொஞ்சம் செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்யூர் ஆகுற வரைக்கும் அதை கவர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு 1 டேக்கு அப்புறமா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து பீல் அவுட் பண்ணி எடுக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஏதாவது உங்களுக்கு வெளியே ரெசின் ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லேட்டெக்ஸோடையே நம்ம தனியாக அதை எடுத்துடலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா நம்ம லேட்டெக்ஸ் கொடுத்து தான் இந்த பாலிமர் கிளேயை இது பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே எடுக்க வந்துச்சு. அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பார்டர் மட்டும் எப்படி ஆகும்னா கிளே அந்த ரெசினோட செட்டான அந்த இடம் மட்டும் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இன்னொரு கோட்டிங் ஏதாவது கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரெசின் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஆனால் கொஞ்சம் வளைகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம மோல்டு வச்சு பண்ணால் நல்ல சூப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம மோல்டு இல்லாமல் இல்லை சும்மா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலிமர் கிளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நீங்கள் மோல்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், மோல்டு இல்லாமல் பண்ணுறதுக்கும் மோல்டு வச்சு பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் அன்ஈவனாக பார்டர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்கிட்ட ஒரு 8 இன்ச் மோல்டு இருந்துச்சு. அந்த 8 இன்ச் மோல்டில் இந்த ஃப்ரேமை வச்சுட்டு நான் இன்னொரு கோட்டிங் கொடுத்தேன். பார்டர்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொடுத்தேன். அதனால தான் எனக்கு ஃபைனலாக இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிச்சு. நிறைய பேர் மோல்டு இல்லாமல் நம்ம ரெசின் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸாக இல்லை ப்ரொஃபஷனாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு நீட் லுக்காக இருந்தால் தான் அந்த ஃப்ரேம் வந்து நல்லாயிருக்கும். உங்களால் வந்து நீட்டாக சூப்பர் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் மோல்டு இல்லாமல் பண்ணலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவோ ப்ரொஃபஷனலாகவோ ஒரு ஃப்ரெண்டுங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அவசரமாக இந்த ஃப்ரேம் வந்து பண்ணி கொடுக்கணும், இப்போதைக்கு உங்களால் மோல்டு வந்து வாங்க முடியல, லேட் ஆகுது அப்படின்றதுல நீங்கள் ஸோ இந்த மெத்தட் வந்து அந்த மாதிரி டைப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு மோல்டு இல்லாமல் எப்படி ரெசின் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நானும் சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து அந்த மாதிரி டைப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோல்டு இல்லாமலே நம்ம வேற எப்படி ரெசின் பண்ணலான்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.